உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 5 தொகுதிகள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், தேமுதிகவிற்கு 15 தொகுதிகள். விஜயை காட்டி காட்டி ஆட்டத்தை முடித்த பிரேமலதா. இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலி நம்ம பார்க்க போறோம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கொள்கை முழக்கம் இருக்குங்க. இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. இந்த முழக்கத்தை அண்ணன் திருமாவர்கள் 90s காலகட்டத்தில் எழுதினாரு. அது யாருக்கு பதிலளிக்கும் விதமாக எழுதினார் அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய ஒரு முழக்கம் இருக்குது. அதாவது பலி பீடங்கள்ல ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. நம்ம மக்கள் எப்பொழுதுமே ஆடுகளை போல் இருக்கக்கூடாது, சிங்கங்களாக இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த முழக்கத்துக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அண்ணன் திருமாவர்கள், அண்ணல் அவர்களே இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த முழக்கத்தை 90s காலகட்டங்களில் எழுதினார். இந்த முழக்கத்தை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நியாயமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க, சரியா? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய கட்டமைப்புகளுக்கு ஏற்றவாறு எத்தனை தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்குனா நியாயமானதாக இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, தேமுதிகவிற்கு 15 தொகுதிகளா? ஆமாங்க, இதை கேட்டோன்னே எனக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்கா மாறிடுச்சு. இது நானா இட்டுக்கிட்டுலாம் சொல்லவே இல்லை. ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க. ஒரு செய்தி தொலைக்காட்சிகள்ல தேமுதிகவிற்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வழங்கப்பட போகின்றன அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தரவுகள்லாம் தேடி பார்க்கின்ற பொழுது தேமுதிகவிற்கு 15 தொகுதியில் வரைக்கும் தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை போல் சில பல தரவுகள் வெளியாகியிருக்கின்றது. தேமுதிக எப்படி இந்த இரட்டை இலக்க எண்கள்ல வாங்கினாங்க, எப்படி பிக்ஸ் ஆகுறாங்க, எப்படி திமுக கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை காரணம் காட்டி 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 தான் தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இரட்டை இலக்க தொகுதிகளை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களே, உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது தேமுதிக எல்லா கட்சிகளுமே 2 பக்கம் கேம் ஆடுவாங்க. ஒண்ணு அதிமுக பக்கம் கேம் ஆடுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இல்லாட்டி திமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா தேமுதிக மட்டும்தான் 3 கட்சிகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியாச்சும் அவங்க ஓப்பனா என்ன சொன்னாங்க, ஆமா நாங்க தமிழக வெற்றி கழகத்துல பேசுறோம், இல்லைன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஓப்பனா டிக்ளேர் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் பிளஸ் திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க அதிமுகவை ஒரு ஆப்ஷனாவே எடுக்கல. ஆனா தேமுதிக 3 கட்சிகளையுமே ஆப்ஷனா எடுத்தாங்க. அதிமுகட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதே மாதிரி திமுகட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, தாவேகாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3 கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய ஒரே கட்சி தமிழ்நாட்டுல அது தேமுதிக மட்டும்தான். இந்த மாதிரி 3 கட்சிகள்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்தி அது திமுக இங்க பாருங்க, திமுக எனக்கு ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் இல்லாமலாம் கிடையாது, மற்றவங்க மாதிரி நான் கொள்கை கோட்பாடுலாம் சொல்லி இருக்க மாட்டேன், எனக்கு ஆப்ஷன் இருக்குது, நான் அதிமுகவுக்கு போனதுதான், இது தாவேக்காட்ட போனதுதான், உங்களை வந்ததுதான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்தது மூலமாக முழுக்க முழுக்க பிரிக்க போற ஓட்டுகள் ஃபுல்லா யாரோட ஓட்டுன்னு பார்த்தோம்னா அது உங்களோட ஓட்டு தான். அதனால நீங்க யோசிக்காதீங்க, எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகளில் நீங்க சீட்டு கொடுத்துருங்க, அது மட்டும் கிடையாது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருங்க என்று அவர் கட்சியில சேருவதற்கு முன்பாகவே, அதாவது தன்னுடைய கட்சியை கூட்டணியில் இணைப்பதற்கு முன்பாகவே பிரேமலதா அவர்கள் இது போன்று பல டிமாண்டுகளை முன்னாடி வச்சுதான் இரட்டை இலக்க தொகுதிகளை பிக்ஸ் செஞ்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா திமுக இதுக்கப்புறம் எப்படி தேமுதிக ஆப்பிடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க கட்சியில கூட்டணியில இணைவதற்கு முன்பாகவே இரட்டை இலக்கத்தை பிக்ஸ் பண்ணிட்டு தான் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு பயங்கரமா வைரலா போய்க்கு இருந்துச்சு, பிரேக்கிங் நியூஸ்ல போய்க்கு இருந்துச்சு. தேமுதிக உள்ளே வந்தது மூலமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த முறை 5 தொகுதிகள் தான் ஒதுக்க கூடும் என்பதை போல் சில பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லிட்டாங்க. நாங்க உங்களுக்கு 5 தான் தர முடியும், ஒன்ன நீங்க குறைச்சிக்கங்க, வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க.
சோ இன்னும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கின்ற கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி. ஆல்ரெடி மதிமுக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து உங்க 4 சீட்டு தான் சொல்லிட்டாங்க, அவங்களும் பிக்ஸ் ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிட்ட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இங்க வாங்க உங்களுக்கு 5 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தாத கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மிக அதிகமான சுயமரியாதை கொண்ட நபர்கள். அவங்க யோசிக்கலாம் மாட்டாங்க, பட்டு 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 கேள்வி கேட்டே இருப்பாங்க. மற்ற கட்சியில கூட சில கட்டமைப்புகள் இருக்கும். பிசிகால இந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் எல்லாமே தலைவர்கள் தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா நாலேஜுமே தெரியும். சாதாரண டீக்கெட்ல உட்காந்து உலக அரசியல் பேசி இருப்பாங்க. சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆகாம எங்கள் இரட்டை இலக்க தொகுதியில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்காமலேயே வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி சில மேட்டர் எல்லாம் போய் இருக்குது. சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 5 தொகுதிகள் தான் ஒதுக்கக்கூடும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி தான் ஒதுக்கக்கூடும் என்பதை போல் சில பல பேச்சுகள் போய் கொண்டிருக்கின்றது. சோ அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இந்த ஒரு முழக்கத்தை சமூக வலைத்தளங்களை பதிவேற்றங்கள் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி சில பல கேள்விகளை முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிங்களா? சோ இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு சதி இருக்குது, சதி சூழ்ச்சி இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளுக்குமே பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க, முதல் கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும்தான் கடைசியா கூப்பிட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் முதலே கூப்பிட்டாங்க, ஆனா விசிகா மட்டும்தான் கடைசியா கூப்பிட்டாங்க. சோ அதே மாதிரி இப்ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் கூட விசிகாவை தான் கடைசி, இன்னும் கூப்பிடல. மற்ற கட்சியாவது பேச்சு நடத்திட்டாங்க, ஆனா விசிகா கூப்பிடல. ஏன் இந்த மாதிரி விசிகா மட்டும் இவங்க தாமதம் பண்றாங்க அப்படின்னா, இது விசிகாவை கொண்டு போய் கார்னர்ல லாக் பண்றது. இங்க வாங்க, தேதி கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, பேச்சுவார்த்தை தேதி முடிஞ்சு போச்சு, நீங்க தனியா இனிமேல் முடிவும் எடுக்க முடியாது, அதனால இங்க வேற வழி கிடையாது, நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு கூட இருங்க என்று சொல்வதற்காக தான் விசிகாவுக்கு கடைசி கட்ட பேச்சுவார்த்தையாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க விசிகாவுக்கு கடைசியா கூப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வாங்க திரும்ப நீங்க கேட்கிற தொகுதியெல்லாம் எங்களால் தர முடியாது, ஆல்ரெடி அது கம்யூனிஸ்ட் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி மதிமுக வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி ஐயுஎம்எல் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி தேமுதிக வாங்கிட்டாங்க, அதனால நீங்க ஒரு பட்டியல் சொல்லுவீங்க, அந்த பட்டியல் நாங்க தந்துக்க முடியாது, நாங்க ஒரு பட்டியல் தரோம், அதுல நீங்க போட்டி போடுங்க என்று விசிகாவை காரணம் செய்வதற்காகத்தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்காமல் இருக்கின்றார்கள். சோ திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று சதிகளாம் செய்கின்ற கட்சி தான், செய்யாத கட்சியும் கிடையாது. கடந்த 2016ல எதற்காக மக்கள் நல கூட்டணி அமைந்தது என்றால் இது போன்று சில காரணங்களாலதான். எதற்காக கிறிஸ்துவ அழுத்தி 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 நீங்க ஏன் எங்க பேச்சுவார்த்தை கூப்பிடாம இருக்கிறீங்க என்று கேட்டார் என்றால் இது போன்ற காரணத்துக்காக தான். சோ திமுக இது போன்று சில பல வேலைகள்லாம் பார்க்க கூடும். சரிங்களா? சரி, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எதற்காக கொந்தளிக்கிறாங்க? தேமுதிகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கூட இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒருவேளை தொகுதி பங்கீடுலாம் முடிந்ததற்கு பின்பாக களத்துல போய் ஒன்னாதான் அவங்க வாக்குகள் கேட்க போறாங்க. பட் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எதற்காக கொந்தளிக்கிறாங்க? அவங்க கொந்தளிப்பதற்கான முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா தேமுதிக ராஜ்யசபா சீட்டு, இது போய் இரட்டை இலக்க தொகுதி வழங்க போறாங்கன்ற மாதிரி செய்தியில் வருது. எதுக்காக கொந்தளிக்கணும்? என்னதான் இருந்தாலுமே கூட்டணி கட்சி தானே, எதற்காக கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தேமுதிக ஒரு ட்ரிபிள் ஸ்டாண்ட்ல இருந்தவங்க, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதாவது அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, தாவேக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்களுக்கு என்ற ஒரு கொள்கை கோட்பாடுகள் இது எதுவுமே கிடையவே கிடையாது. சோ கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க இத்தனை தொகுதிகளை அள்ளி கொடுப்பதில் விசிகா காரங்கள் உடன்பாடு கிடையாது. சோ அதனாலதான் அவங்க கொந்தளிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தேமுதிக கடந்த 2021 தேர்தலில் 60 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு 60 தொகுதியில போட்டி போட்டாங்க. அந்த 60 தொகுதிகள்ல தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளவு என்றால் 0.47, வெறும் 0.47, 0.5% கூட கிடையாது, 0.5% கூட கிடையாது. சோ 0.5% கூட இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க தொகுதிகளை அள்ளி தருகின்றீர்கள் என்றால் அப்ப இனியும் நாங்கள் ஆடுகள் இல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் இல்ல, இந்த முழக்கத்தை முன்னாடி வச்சு திமுக கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? விசிகா காரங்க அவங்க கோபுரம் நியாயம் இருக்குல்ல. அது முடியும், எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்க பிஜேபி பூந்துரும் ஏமாத்துவீங்க? 2021ல பிஜேபி உள்ள பூந்துன்னு சொன்னீங்க, ஓகே, அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஏன்னா 2021ல 10 ஆண்டுகளா திமுக ஆட்சியில கிடையாது. அதனால எப்படியாச்சும் 2021 ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துரும், உள்ள தமிழ்நாட்டை அவங்களுக்கு ஏற்ற மாநிலமா செட் பண்ணி வச்சிருவாங்க. அதை நீங்க 2021ல சொன்னீங்க. அதனாலதான் விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் சீட்டை குறைச்சிக்கிட்டாங்க.
ஆனா இப்பயும் நீங்க 2026லயும் வந்து பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி இவங்க ஏத்துக்குருவாங்க? விசிகா காரங்க எப்படி ஏத்துக்குருவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எப்படி ஏத்துக்குருவாங்க? அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இனியும் நாங்கள் ஆடுகள் இல்ல, இளிச்சவாயர் கூட்டம் இல்ல, இது போன்று முழக்கங்களை முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பிஜேபி உள்ள பூந்துருன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, பிஜேபி உள்ள விடக்கூடாது என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் மூலமாக இங்க இருக்க விசிகா மட்டும்தான் தொகுதிகளை குறைத்து கொண்டு காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள வேண்டுமா? விசிகா மட்டும்தான் கடமை இருக்குதா? ஏன் திமுக கிடையாதா? உங்களுக்கு திமுக கிடையாதா? திமுகவும் தொகுதிகளை விட்டு கொடுத்து கொள்கை சில காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு பாஜக உள்ள வந்து விடாம தடுக்கலாமே. இது திமுக, இது விசிகா மட்டும் தான் பண்ணணும், இங்க இருக்க கம்யூனிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும், மற்ற கட்சிகள் தான் பண்ணணும் என்பது கிடையாது. திமுகவும் தன்னுடைய தொகுதிகளை குறைத்து கொண்டு பிஜேபி உள்ளே புகுந்து விடாமல் தடுக்கலாம். அதனால அந்த மாதிரி எங்களை சொல்லி ஏமாத்தாதீங்க, பிஜேபி பூந்துரும் சொல்லி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, உள்ளபடியே பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இருக்கையா, இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக போகின்றது என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பதனாலதான் அங்க போகுது. ஒருவேளை விசிகாவும் கம்யூனிஸ்டும் வெளியே வந்துட்டாங்க வச்சுங்க, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு செல்லாது. நான் ஃபேக்டா சொல்றேன், திமுகவுக்கு செல்லாது, போகாது. ஏன்னா பிஜேபி இந்த கடந்த ஒரு 5 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கவே இல்லை. நீங்க அரசியல் களத்தை பார்த்தா தெரியும், இடி ரெய்டு வரும், அடுத்த நாளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் நேர டெல்லிக்கு போவாங்க. ஏன் போறீங்க கேட்டா, நாங்க துறை சார்ந்த பயணம் போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா துறை சார்ந்து போன பயணத்திற்கு பின்பாக அவங்க பிரஸ் மீட்ல நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன், எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க, மக்களுக்கு தர மாட்டாங்க. அப்ப திமுக பிஜேபி எந்த அளவுல வந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி போட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க, எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க, கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எந்த கடையில போய் இந்த வெள்ளக்கூடை வாங்குவாலும் தெரியாது, தேடி பிடிச்சு போய் வெள்ளக்கூடையை வாங்கிட்டு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்படி பிடிச்சு நிற்பாங்க. யாரு? திமுக. அப்ப இந்த கடந்த ஒரு 5 வருடமாக திமுக பிஜேபி எதிர்க்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ஆனா விசிகா கம்யூனிஸ்ட் மட்டும்தான் கொள்கையின் அடிப்படையில் இங்க பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனால இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகின்றது என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பதனால தான் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுடைய கூட்டணிக்கு போகுது. மற்றபடி திமுக என்று தனி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா கலைஞருடைய காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கேப்பபிள் எல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ அதனால இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை தக்க வைக்கின்ற கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தான். சோ இப்ப ஏற்பட்ட கட்சிக்கு நீங்க வந்து நான் 5 தான் தருவேன் என்று சொன்னீர்கள் என்றால், இனியும் நாங்கள் ஆடுகள் இல்ல, இளிச்சவாயர் கூட்டம் இல்ல, அந்த முழக்கத்தை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருப்பார்கள் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.